சார். அந்த மாதிரி வந்து தாவேகா தொண்டர்கள் வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதுதான் திமுக காரங்களுக்கு தான் வந்திருக்கேன். அடுத்தவங்களுக்கான பதிலே அவர்களுக்கானதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு 3 குழுக்கள் அமைச்சிட்டீங்க. என்ன, என் தங்கச்சி ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சியில ரத்த வெள்ளத்துல செத்து மிதந்தா இல்ல, எத்தனை குழுட அமைச்சிங்கன்னு கேக்குறேன். மானமும் ரோசமும் இருந்ததுன்னா நீங்க தூக்க மாட்டிட்டு சாக வேணாமா? இந்த ஒரு கம்பி உங்களுக்கு போனது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரேக்கிங் செய்தியா உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வீடு வீடா அஜித்குமார் மரணம் பட்டு கிடக்குறான், வீடு வீடா போய் ஓட்டு கேட்டீங்களே, ஓரணிகள் தமிழ்நாடுன்னு என்னத்தை கலட்டிக்கிட்டு வரீங்க? போயிட்டு ஊரு ஃபுல்லா சாராயத்தை வித்து படுகொலைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்களே, இதான் உங்க சாதனையா? விடியலுக்கான ஆட்சியா? 3 குழு அமைச்சிட்டீங்க, 300 குழு அமைங்க, 300 குழுங்க அமைங்க. அதை என் தம்பிகள் தான் பண்ணிருக்காங்கன்னா அதற்கான தீர்வை தரத்துக்கு தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்கு. ஆனால் இத்தனைக்கும் தீர்வை சொல்றதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கா? சொல்ல முடியுமா உங்களால? உடனே குழு அமைச்சிருக்கீங்க. எத்தனை குழு அமைச்சிருக்கீங்க இது வரைக்கும்? அண்ணா நகர் மாணவி பாலியல் பிரச்சனையில எத்தனை குழு அமைச்சீங்க? ஓடி போய் அவமானப்பட்டு சிபிஐ கிட்ட இருந்து வழக்க புடுங்கிட்டு வந்தவர்கள் தானே நீங்க குழு அமைச்சு. அசிங்கம் அல்ல உங்களுக்கு சொல்றதுக்கு? ஒரு பைப்பு கட் ஆயிடுச்சாமா உடனே குழு அமைச்சிட்டீங்க. குழு அமைச்சு என்ன பண்ண போறீங்க? வந்துகிட்டு இருந்த வண்டியில அங்கங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் நிறுத்துறீங்க. என்ன